And liftoff. Liftoff, the Falcon Heavy with Europa Clipper, unveiling the mysteries of an enormous ocean lurking beneath the icy crust of Jupiter's moon, Europa. ஜஸ்ட் இமேஜின் செஞ்சு பாருங்க, ஒரு பனிக்கட்டியாலே நிறைஞ்ச உலகம் இருக்குது. அந்த பனிக்கட்டியோட மேற்பரப்புக்கு அடியில் மிகப்பெரிய கடல் ஒன்று இருக்குது. அந்த பெருங்கடலும் பூமியை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அந்த பெருங்கடலில் உயிர்களும் செழித்து வளருகிறது. இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்குதா? எஸ், யூரோப்பா, ஒன் ஆஃப் த ஜூபிட்டர் மூன். அதாவது நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் வியாழனுக்கு 70க்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்குது. அந்த நிலவுகளில் ஒன்றான யூரோப்பாவை பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு வராங்க. ஏன்னா அங்கே உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறாங்க, அதாவது ஏலியன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் யூரோப்பா மூன், யூரோப்பா நிலவு பற்றியும் ரீசெண்டாக நாசா இந்த யூரோப்பாவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அக்டோபர் மாதம் யூரோப்பா கிளிப்பர் மிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்புனாங்க. அதை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த யூரோப்பாவை பற்றி பார்க்கலாம். யூரோப்பா வியாழன் கோளோட 4வது லார்ஜஸ்ட் மூன் நிலவு. இதை 1610 கலீலியோ கண்டுபிடிக்கிறாரு. இது நம்மளோட நிலவு இருக்குல்ல, நம்ம பார்க்குற நிலவு, அதை விட கொஞ்சமாக சின்னது. இது யூரோப்பா ஒரு ஏலியன்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய இடமாக கூட இருக்கலாம். ஏன்னா யூரோப்பாவோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா முழுக்க பனிக்கட்டி தான். சுற்றியும் ஒரு பனிக்கட்டியால் நிரம்பிய ஒரு உலகம் அது. அந்த பனிக்கட்டியோட மேற்பரப்புக்கு அடியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு விஞ்ஞானிகளாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த பனிக்கட்டி ரொம்ப விரிசலாகவும் கிராக்ஸ் விழுந்து அங்கங்கே அந்த ஓட்டைகள்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூரோப்பாவோட பனிக்கட்டி நிரம்பிய மேற்பரப்புக்கு அடியில் ஒரு பெருங்கடல் இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் நம்புகிறாங்க. அந்த பெருங்கடல் பூமியில் இருக்கிற நம்ம வச்சுருக்கிற பெருங்கடலோட நீரை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குன்னு நம்புகிறாங்க. சரி, எப்படி அந்த பனிக்கட்டிக்கு அடியிலே ஒரு பெருங்கடல் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஜூபிட்டரோட பயங்கரமான கிராவிட்டி இந்த யூரோப்பாவில் ஒரு இன்டர்னல் ஹீட்டை ஏற்படுத்தும். அந்த இன்டர்னல் ஹீட்டு காரணமாக அந்த பெருங்கடல் திரவ நிலையிலே இருக்குன்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்டே இதை ரொம்பவே முக்கியமானதுன்னு கருதுகிறாங்கன்னா, இதில் வாட்டர் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ வாட்டர் இருக்குன்னா அதில் உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா நம்ம பூமியில் கூட ரொம்பவே இருண்ட இடம், கடுமையான சூழ்நிலை, இப்போ கடலோட ரொம்பவே ஆழத்தில் கூட பல சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்து வருதில்ல. ஸோ இதுலேயும் ஏதாவது ஒரு உயிரினங்கள் இருக்கும், ஏலியன்ஸ் இருக்கும்னு நம்புகிறாங்க. ஏலியன்ஸ்னால் உள்ளே நீங்கள் நம்ம வேற்று கிரகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஏலியன்ஸு தான். ஸோ யூரோப்பா அந்த உயிர்கள்லாம் ஆதரிக்குமா, அதில் வாழ தகுந்ததா யூரோப்பா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்பாவில் சரியான இன்கிரிடியன்ஸ் பொருட்கள் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வாழ தகுந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்போ உங்களுக்கு யூரோப்பா மூனை பற்றி பேசிக் டீட்டெயிலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்கலான்னா, நாசா இப்போ லேட்டஸ்ட்டாக அனுப்பிச்சு இல்லை யூரோப்பா கிளிப்பர் மிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை யூரோப்பாவை ஆய்வு செய்கிறதுக்கு அனுப்பிச்சு. ஸோ அந்த ஆய்வு எப்படிப்பட்டது, அதில் என்னென்னலாம் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். நாசா அக்டோபர் 14 யூரோப்பா கிளிப்பர் மிஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணுச்சு. இது முன்னாடிலாம் இல்லாத மாதிரி ரொம்பவே அட்வான்ஸான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அது என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு அப்புறம் லேட்டராக இப்போ பார்க்கலாம். இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷனோட மெயின் கோலே என்னென்னா, யூரோப்பா உயிர்கள் வாழ்வதற்கு தகுந்த இடமா இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு கோலே. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, வாழ தகுந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கா, ஸோ சப்போஸ் அதில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் போன்ற எலமெண்ட்ஸ்லாம் இருக்குதா, அதில் எப்படிப்பட்ட உயிர்கள்லாம் வாழ வாய்ப்பு இருக்குது, இப்படி ஃபுல் டீட்டெயில்டாக அதை ஆய்வு பண்ணுறது தான் இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷனோட வேலையே. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இது என்ன பண்ணுன்னா, பல வருஷம் அந்த பனிக்கட்டி நிறைஞ்ச யூரோப்பா இருக்குல்ல, அந்த பனிக்கட்டி மேற்பை ஸ்கேன் செஞ்சு அந்த பனிக்கட்டிக்கு கீழே இருக்கிற கடலை ஆய்வு பண்ணும், ஸ்டடி பண்ணும். இதுதான் இந்த யூரோப்பா கிளிப்பரோட மெயின் வேலையே. சரி, ஓகேங்க. இந்த யூரோப்பா கிளிப்பர் ஸ்பேஸ் கிராஃப்டில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த யூரோப்பா கிளிப்பர் ஸ்பேஸ் கிராஃப்டில் 9 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான 4 இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ரேடார். இந்த ரேடார் என்ன பண்ணுன்னா, இந்த யூரோப்பா ஒரு பனிக்கட்டி நிரம்பிய மேற்பரப்பை கொண்டிருக்குன்னு சொன்னல, அந்த பனிக்கட்டி எவ்வளோ திக்கானது, எவ்வளோ தடிமனானதுன்னு ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணும். ரெண்டாவது, அது கீழே இருக்கிற கடலை ஒரு மேப் மாதிரி ஒரு வரைபடமாக பண்ணி கொடுக்கும். இதுதான் அதோட வேலை. ரெண்டாவது, அதில் இருக்கிற ஸ்பெக்ட்ரோமீட்டர். இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரோட வேலை என்னென்னா, சிம்பிளாக சொல்லணும் ஒன்றும் இல்லைங்க, இது இது சர்ஃபேஸில் இருக்கிற கெமிக்கல்ஸு, எலமெண்ட்ஸு,
கரிம மூலக்கூறுகள், அதில் வாழ தகுந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் ஆய்வு பண்ணுறது தான் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரோட வேலை. மூணாவது இதில் இருக்கிற மேக்னட்டோமீட்டர். இதோட வேலை என்னென்னா, இந்த யூரோப்பாவோட மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலத்தை வந்து ஆய்வு பண்ணி இந்த கடலோட ஆழத்தையும் அதில் சால்ட் கண்டென்ட்லாம் இருக்கான்னு ஆய்வு பண்ணுறது தான் இதோட வேலை. கடைசி இதில் இருக்கிற அட்வான்ஸ்டு கேமரா, அதாவது EISன்னு சொல்கிறாங்க, யூரோப்பா இமேஜிங் சிஸ்டம். இதில் ரொம்பவே அட்வான்ஸாக 2 விதமான கேமரா வச்சுருக்காங்க. ஒன்று வந்து வைட் ஆங்கிள் கேமரா, ரெண்டாவது வந்து நேரா ஆங்கிள் கேமரா. இது ரெண்டுமே ஹை குவாலிட்டியில் வந்து யூரோப்பாவை சர்ச் பண்ணி அதில் இருக்கிற பள்ளங்கள், முகடுகள், அங்கே என்னென்ன கண்டென்ட்லாம் அந்த யூரோப்பாவில் இருக்குது அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறது தான். சரி, அடுத்தது இந்த யூரோப்பா கிளிப்பரோட ஜெர்னியை பார்த்தோன்னா, இந்த ஜெர்னி வந்து ரொம்பவே லாங்கானதுங்க. இப்போ ரீசெண்டாக அக்டோபர் மாதம் இதை அனுப்பியிருக்காங்க. இது போய் சேரக்கூடிய வருஷம், ஜூபிட்டர் அடையக்கூடிய வருஷம் பார்த்தோன்னா 2030. ஏன்னா ஜூபிட்டர் பார்த்தோன்னா நம்ம பூமியிலேருந்து 627 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்மளுக்கு சூரியனே பார்த்தோன்னா 140 to 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் ஜூபிட்டர் அதை விட 6 மடங்கு அதிகமான தூரத்தில் இருக்கிறதுனால அது 2030 தான் ஜூபிட்டரே போய் அடைஞ்சு ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும். இதை எப்படி அனுப்பியிருக்காங்கன்னா, இதை இங்கேருந்து அனுப்புகிறாங்கல்ல, இது வந்து பூமியோடையும் மார்ஸோடையும் கிராவிட்டியை வச்சியே மூவ் ஆகி போகும்னு சொல்கிறாங்க. அதோட கிராவிட்டி ஃபோர்ஸ்லேயே வேகமாக போய் ஜூபிட்டரை அடையும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கிராவிட்டியை வச்சு போகிறதுனால என்ன யூஸ்னா, ரொம்பவே டைம் சேவ் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ஃபியூலும் சேவ் ஆகும்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஒன்ஸ் அது ஜூபிட்டர் நெருங்கிடுச்சுன்னா ரொம்பவே கவனமாக செயல்பட்டு அதோட ஆர்பிட்டை அடையணும்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. ஆல்ரெடி நம்ம யூரோப்பா மிஷனோட கோல் பார்த்துட்டோம். சரி, இப்போ அது என்னென்ன கண்டுபிடிக்குங்கிறத ஒரு 3 விஷயம் தான் இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்னன்னா, அந்த பனிக்கட்டி நிரம்பிய மேற்பரப்பு இருக்குல்ல, அந்த மேற்பரப்புக்கு அடியில் இருக்கிற பெருங்கடலில் உயிரினங்கள் இருக்குதா, அதில் என்ன மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை ஆய்வு பண்ணுறது ஃபஸ்ட்டு விஷயம். அதை தான் கண்டுபிடிக்கும். ரெண்டாவது விஷயம், அதில் கரிம மூலக்கூறுகள், எலமெண்ட்ஸு, வாழத்தகுந்த எலமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குதாங்கிறத ஆய்வு பண்ணுறது தான். மூணாவது விஷயம், அதோட மேற்பரப்பெல்லாம் ஆய்வு செஞ்சு அதில் அட்மாஸ்பியர் இருக்கா, அதில் என்னென்ன வகையான கேஸஸ்லாம் இருக்குங்கிறத ஆய்வு பண்ணுறது தான். ஒருவேளை அதில் வேற்று கிரக உயிரினங்கள் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, அதாவது ஏலியன்ஸ். இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷனோட பர்பஸ் தான் என்னென்னு பார்க்கும்போது, நான் இப்போ சொன்ன எல்லா எவிடன்ஸையும் யூரோப்பா வந்து கலெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருச்சுன்னா யூரோப்பாவோட மேற்பரப்பை இன்னும் நெருங்கி ஆய்வு செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒருவேளை அதில் உயிரினங்கள் இருந்துச்சுன்னா பூமியை தவிர வேறு இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படிப்பட்டதுங்கிறத ஆய்வு செய்ய முடியும். மூணாவது, இவ்வளோ நாளாக பிளானட்ஸ், அதாவது கிரகங்கள் பற்றிய ஆய்வுகள் மட்டுமே நிறைய நடத்தி வந்தாங்க. அங்கே தான் உயிரினங்கள் ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இந்த நிலவில் இருந்துச்சுன்னா நிலவுகள்லேயும் உயிர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது சாத்தியமாயிடும். கடைசியாக இது வந்து ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட அறிவியலோட அடுத்த கட்டமாக இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷன் கண்டிப்பாக இருக்கும். சரி, ஓகேங்க. யூரோப்பா மூன் பற்றியும் யூரோப்பா கிளிப்பர் மிஷனை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த யூரோப்பா கிளிப்பர் மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா மனித குலத்தோட ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு வந்து பதில் கிடச்சிரும். என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் தனியாக தான் இருக்கோமா? சரி, ஓகேங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சக்தி.